அருமை சகோதரர்களே, நேற்றைய தினம் அருமை தம்பி கண்ணதாசன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் கீழை பிரபாகரன் அவர்கள் தலைமையில் கீழக்கரையில் ஒரு இணைப்பு விழா பொதுக்கூட்டம், அதற்கு முதல் நாள் ராமேஸ்வரத்தில் அருமை சகோதரர் ஜெரோன்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு இணைப்பு விழா பொதுக்கூட்டம். இந்த இரண்டு நிகழ்வும் இந்த மண்ணில் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது தோழர் பொழிலன் அவர்கள் இந்த தேதியை என்னிடத்தில் கேட்டதுதான். பாவலரேறு ஐயாவின் குடும்பத்திற்கு நான் என்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், இருந்து வருகிறேன், இனியும் இருப்பேன். ஏதோ ஒரு விதத்தில் அந்த குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கிற எண்ணற்ற அரசியல் கட்சிகளில் வளர வேண்டும் என்று பாவலரேறு ஐயா அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு அந்த குடும்பம் சிந்திக்கிறது, எண்ணுகிறது. அதற்கான வாய்ப்பாகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு என்னை தேதி கேட்ட போது நான் உடனே ஜெரோன் அவர்களை அழைத்தேன். தோழர் பொழிலன் அவர்கள் 10ஆம் தேதியை கேட்டிருக்கிறார், நான் வருகிறேன், நீங்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவரிடத்தில் சொன்னேன். இந்த தேதி ஏன் நான் ஒதுக்கினேன் என்றால், அவரிடத்தில் ஒத்துக்கொண்டேன் என்றால், ஒரு 33 ஆண்டு காலமாக என்னுடைய குடும்ப நண்பர்களாக இருக்கிற ஒரு இஸ்லாமியர் குடும்பம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அருமை சகோதரர் சலீம் அவர்கள், அவருடைய மகன் என்னுடைய உதவியாளர், அவருடைய மகனுக்கு இங்கு திருமணம், 7ஆம் தேதி திருமணம், 8ஆம் தேதி ஒரு இணைப்பு விழா, 9ஆம் தேதி ஒரு இணைப்பு விழா, 10ஆம் தேதி இந்த நூல் அறிமுக விழா. ஆக இந்த 4 நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. திருமணத்துக்கு வந்துட்டு பிரியாணி போடுவார், சாப்பிட்டுட்டு தொடர் வண்டி பிடிச்சி ஏறி ஊருக்கு போயிருப்பேன். ஆனால் அந்த நிலையை மாற்றி நான் எம் நிர்வாகிகளிடத்திலே சொன்னேன். ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை ராமேஸ்வரத்திலே ஒழுங்கு செய்தார்கள். அதற்கு பிறகு கண்ணதாசனும் கீழே பிரபாகரன் அவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி அதையும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள். அந்த வகையில் என்னுடைய பயணம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்தது ஒரு பயனுள்ள ஒரு பயணமாக அமைந்ததற்கு இந்த தேதியை முதலில் என்னிடத்தில் கேட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளில் கட்சி வளர்வதற்கும் என் குடும்பத்தின் இல்ல விழாவிலே கலந்து கொள்வதற்கும் ஒரு நல்வாய்ப்பாக அமைவதற்கு காரணம் தோழர் பொழிலன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இல்லைன்னா எங்கள் ஜெரோன் அவ்வளோ சீக்கிரமாக நேற்றுக்கு ஒரு 300 பேரை எனக்கு கட்சியில் சேர்த்துருக்க மாட்டார். இங்கே பிரபாகரனும் கண்ணதாசனும் 10 நாளாக வந்து இங்கேயே தங்கி அந்த ஏற்பாடுகளை செய்து ஒரு இணைப்பு விழாவை அது ஏதோ கொஞ்சம் பேரை கூட்டு வந்து என்கிட்ட தலைமையில் கூட இணைச்சிருக்கலாம். அந்த வகையில் பாவலரேறு ஐயா இங்கு தோழர் பொழிலன் அவர்கள் மிகச்சிறப்பாக அதற்கான நூல் அறிமுக உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மீது எனக்கு ஒரு மாறாத பற்று, ஒரு மாறாத அன்பு தோழர் பொழிலன் அவர்கள் மீதும் பாவலரேறு ஐயா அவர்கள் மீதும் அந்த குடும்பத்தார் மீதும் உண்டு. காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தின் தந்தையாக, தமிழ் தேசியத்தின் போராளியாக ஒரு குடும்பம் தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டது, அதற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறது என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 2-3 குடும்பங்களை சொல்ல முடியும். அந்த வகையில் தமிழ் தேசிய தளத்தில் ஒரு முதலாவதாக ஒரு குடும்பம் 1982, 83, 84 பெண்ணட மாநாடு அல்லது மீன் சுருட்டி அறிக்கைக்கு பிறகு மார்க்சிய லெனினிய பொதுவுடைமை கட்சியிலிருந்து ஐயா புலவர் கலியபெருமாளும் தோழர் தமிழரசனும் விலகி முழுவதுமாக தமிழ் தேசிய களத்திற்குள் தன்னை இணைத்து கொண்டு பணி செய்ய தொடங்கியது. அதற்கு முன்பு இந்த மண்ணில் ஒரு தமிழ் தேசிய தந்தையாக விளங்கிய ஒரு மகத்தான ஒரு அறிஞர், மொழிநேய பாவாணர் ஐயா அவர்களுடைய மாணவனாக, பாவேந்தர் பாரதிதாசன் வழி தோன்றலாக ஒரு குடும்பமும் ஒரு அறிஞனும் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்றால் அது பாவலரேறு ஐயா பெருஞ்சித்தனார் தான். ஆனால் இன்றைக்கு நமக்கு பாவேந்தனை தெரிகிறது, நம்முடைய மொழிநாய தேவநேய பாவாணர் ஐயா அவர்களை தெரிகிறது. ஆனால் பாவலரேறு ஐயாவை இன்றைய தமிழ் சமூகத்தின் இளையோருக்கு தெரியவில்லை. அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவருடைய நூல்களை படிக்கின்ற போது, அவருடைய உரைகளை கேட்கின்ற போது, அவருடைய கவிதைகளை நாம் உள்வாங்குகின்ற
இந்த இனத்தின் விடுதலைக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராட வரும் என்கிற மாறாத மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய தோழர் பொழிலன் அவர்கள் அவருடைய அத்தனை எழுத்துக்களையும் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தகங்களை எல்லாம் பாவலர் ஐயா சுமார் ஒரு 35 ஆண்டு காலம் எழுதிய எழுத்துக்களை தொகுத்து ஒரு 16 தொகுப்புகளாக சென்னை விஐடி அரங்கத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் அறிஞர்கள், தமிழ் சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய போராளிகள் முன்னால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் தந்தை பெரியார் பகுத்தறிவு, சமூகநீதி, சமத்துவம் என்கிற தளத்திலும் தமிழ் தேசிய புரிதலுடன் கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒரு மகத்தான ஒரு தலைவன், அதுவும் இளைய தலைமுறை தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது என் அன்புக்குரிய ராஜா அவர்கள்தான், நாடாளுமன்ற உறுப்பினர். அதை சரியான ஒருவரை தேடி கண்டுபிடித்து அவரையும் என்னையும் அழைத்து அந்த நூலை வெளியிட செய்து அந்த மேடையில் தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளையும் அழைத்து மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தேறியது. அதற்கு பிறகு இன்றைக்கு ராமநாதபுரத்தில் இந்த நிகழ்ச்சியை தோழர் பொழிலன் அவர்கள் இடத்தில் தேதி கேட்டு நம்முடைய அருமை சகோதரர் நாகேஸ்வரன் தோழர் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பாவலரர் ஐயா எனக்கு அவர் மீது ஒரு மாறாத பற்றும் அன்பும் வருவதற்கு காரணம், இன்னைக்கு யாரோ தமிழ் தேசிய தலைவரை சொந்தம் கொண்டாடுகிறார்கள், உரிமை கொண்டாடுகிறார்கள். பொழிலன் போன்று ஒரு மகனாக அந்த தேசிய தலைவனை தன் வீட்டில் வைத்து அரசியல், பல்வேறு தமிழ் தேசியம், பல்வேறு உலகளாவிய அரசியல் போன்ற பல்வேறு கருத்துக்களை ஒரு ஆசிரியனாக வகுப்படுத்தி உணவளித்து அவரை தன்னுடைய இல்லத்திலேயே வைத்து தமிழீழ விடுதலைக்கு களமாடுவதற்கான பல்வேறு சூழல்களை அமைத்து கொடுத்த ஒரு மகத்தான குடும்பம் பாவலர் குடும்பம் என்பது இன்றைய பேஸ்புக், முகநூல், ட்விட்டர்களிலே தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த குடும்பம் இங்கே அமர்ந்திருக்கின்ற தோழர் பொழிலன் அவர்கள் தமிழ்நாடு விடுதலைக்காக, தமிழ் தேசிய தன்னுரிமைக்காக ஒன்றிய ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்த்து ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக, உண்மையான பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக ஆயுத போராட்டங்களை நடத்திய நம் கண்முன் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி என்பது என்னை போன்று இந்த கூட்டத்திலே நூல்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தெரியும், அல்லது விடுதலை சிறுத்தையில் இருந்தும் ஆதித்தமிழர் இயக்கத்தில் இருந்தும் வேறு தமிழ் தேசிய அமைப்புகளிலிருந்தும் வருகிறது அமர்ந்திருக்கின்ற உறவுகளுக்கு தெரியும். ஆனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இங்கே கூட பத்திரிகைக்காரர்கள், ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய அளவிலே வரவில்லை. காரணம், எங்கள் உண்மையான தமிழ் தேசிய தந்தை பாவலரேருடைய தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, இந்த தமிழ் மொழிக்கு அந்த குடும்பம் ஆற்றிய பங்களிப்பு இன்றைக்கும் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் அவருடைய குடும்பத்தை தமிழ்நாடு அரசு அதற்கான பொறுப்பாக நியமித்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தின் ஒருவரான ஐயா அருளியார் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சொல்லாய்வு அகராதியின் தலைவராக இருக்கிறார். அவருடைய குடும்பம்தான் இறைக்குருவனார் இன்றைக்கும் தமிழ் சமூகத்தின் மறக்க முடியாத பாவலருடைய அந்த வழித்தடத்தை இன்றைக்கு இந்த நாட்டில் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது. அது போராட்ட களமாக இருக்கலாம், எழுத்துத்துறையாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாடு விடுதலைக்கான பங்களிப்பாக இருக்கலாம், தமிழீழ விடுதலைக்கான மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கலாம். ஒரு குடும்பமே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், தோழர் பொழிலன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான், அதுவும் பாவலர் மட்டும்தான் மிஸ்ஸா சட்டத்தையும் சந்தித்தார், தடா சட்டத்தையும் சந்தித்தார் என்று பதிவு செய்தார்கள். அந்த அளவுக்கு எத்தனை இன்னல்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், வழக்குகள் வந்தாலும் அத்தனையும் தாங்கி நின்று ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சமரசம் இல்லாமல் இன்றளவும் ஐயா பாவலருடைய அந்த வழித்தடத்திலே பயணிக்கிறார் நம்முடைய தோழர் பொழிலன் அவர்கள். அவர் மட்டுமில்ல, அவருடைய வாழ்க்கை இணையார், அவருடைய மகன், அவருடைய மகள், அவருடைய அண்ணன், அவருடைய குடும்பம், அந்த உறவு முறைகளே எல்லா தலைவர்களும் சாதி மறுத்து பேசுவார்கள். ஆனால் ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணத்தை அன்று முதல் இன்று வரை தன்னுடைய இன்றைய தலைமுறை வரையிலும் அதை தொடர்ச்சியாகவே நடத்தி தமிழ் சமூகத்தினுடைய எல்லா சமூகங்களிலும் இருந்து ஒரு குடும்பம் சாதி ஒழிப்பை தன் குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரு முன்னுதாரணமாக இருப்பது நம்முடைய பாவலர் ஐயாவினுடைய குடும்பம்.
நேற்று முன்தினம் கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் அவசர அவசரமாக 3 நாட்களுக்கு முன்பால் பாவலர் ஐயாவுடைய பெயர்த்தினுடைய மகள் வழி பெயர்த்தினுடைய திருமணம், நாங்க அவளோ திருமணத்துக்கு போனோம். அங்க பார்த்தா மாப்பிள்ளை ஒரு பாய், பார்த்தா அரங்கம் முழுக்க நிறைந்திருக்கு, வெளியெல்லாம் கூட்டம். தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்து வாழ்த்தினார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, இந்தாண்ட மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இஸ்லாமியர்கள், இந்தாண்ட கோயிலன் அவருடைய மைத்துனர், அவருடைய சகோதரிகள், உறவுகள், அவங்க அண்ணன், எல்லா உறவுகளும் இருக்கிறாங்க. ஒரு சின்ன மன வருத்தம், ஒரு முகசுளிப்பு இந்த சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க வர்றவங்க போறவங்க யாருக்குமே இல்லை. நம்ம என்னதான் மேடைகளில் பேசலாம், இருந்தாலும் இஸ்லாமியராச்சே அப்படின்ற ஒரு சங்கடம் ஏதாவது ஒரு உறவுகள் சொல்லி காட்டுவாங்க, குத்தி காட்டுவாங்க, நையாண்டி பேசுவாங்க. எதுவும் இல்லாமல் அந்த பாவலருடைய குடும்பம் எதை சொல்கிறதோ, எதை எழுதுகிறதோ, எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதோ அதில் எல் முனை அளவு தமிழ் சமூகத்தின் ஒரு குடும்பம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது எங்கள் பாவலருடைய குடும்பம். நான் தமிழ்நாட்டில் ஒரு 3 குடும்பத்தினுடைய உறவுகளை நான் மிகப்பெரிய அளவிலே வணங்கக்கூடிய போற்றலுக்குரிய இடத்தில் வைத்திருக்கிறேன். அதில் எங்களுடைய பாவலர் ஐயா தோழர் தமிழரசனுடைய அரசியல் குருவாக இருந்த புலவர் கலிய பெருமாள், தோழர் தமிழரசன், இவர்களுடைய கருத்துக்களும் இவருடைய பேச்சுக்களும் இவருடைய இந்த மண்ணுக்கு ஆடிய கள போராட்டங்களும் இன்றைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆள் இல்லை. ஒரு விதத்தில் எனக்கு நம்முடைய கோயிலன் தோழர்களை நினைக்கின்ற போது பேர் மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் புலவர் கல்வி பெருமாள் அவருடைய குடும்பம், தோழர் தமிழரசனுடைய குடும்பம், அவர்கள் இந்த தமிழ் தேசிய விடுதலைக்கு ஆற்றிய பங்களிப்பு, சமத்துவத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் விடுதலை என்று களத்தில் நின்று ஆதிக்க சாதி ஜமீன்தார்களை, மிராசுதார்களை, நிலச்சுவாந்தர்களை எதிர்த்து ஒரு ஆதிக்க சாதி நிறைந்த அந்த இடத்தில் தோன்றிய அந்த தலைவன் மகத்தான கைகோர்ப்போடு ஏனைய ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் கையில் ஏந்தி கைபிடித்து தனி தமிழ்நாடு என்கிற கோரிக்கை முன்வைத்து களமாடிய மகத்தான தலைவன் தோழர் தமிழரசன். இன்னைக்கு அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. கோயிலன் மாரி ஆட்கள் பேசினா உண்டு. ஆனால் தமிழ்நாட்டின் சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு வரலாற்றில் இந்த மகத்தான 3 தலைவர்களை குறித்தும் தமிழக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்கள் இருக்கின்ற போதே ஒன்றிய அரசின் ஆதிக்க அடாவடி சட்டங்களுக்கு எதிராக, திட்டங்களுக்கு எதிராக பட்டியலிட்டு ஆதிக்க அரச பயங்கரவாதம் ஒன்றிய அரசு வடிவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கைகளை திரித்து மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றீர்கள். எங்களுடைய வரி உரிமை, ஒரு நாடு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சிக்கு இறையாண்மை என்று சொன்னால் நிதி வசூல் செய்கின்ற உரிமை, வரி வசூல் செய்கின்ற உரிமை, அந்த உரிமையும் எங்களிடமிருந்து பறித்து ஒன்றிய அரசு தன்னகத்தில் வைத்துக் கொள்ளுகின்றீர்கள். இன்றைக்கு எங்கள் மாநில பட்டியலில் இருந்த கல்வி, மருத்துவம், சட்டம் இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய பொதுப்பட்டியலுக்கு மாறி இன்றைக்கு தன்னகத்தை எடுத்துக்கொண்டது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு. இன்றைக்கு மக்கள் விரோத திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்கள், ராமநாதபுரத்தை கூட நேற்றைய தினம் நாங்கள் மீனவர் பாதுகாக்கப்பட்ட மீனவ மக்களின் மாவட்டமாக இது அறிவிக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை நாங்கள் முன்வைத்தோம். இன்றைக்கு புதுக்கோட்டை, திருச்சி மண்டலம், தஞ்சை மண்டலம் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், கடலில் பல 100 கிலோமீட்டர் கடல் எல்லையை அந்தானி குறிப்புகளுக்கு நீங்கள் எத்தனை வேண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களையும் கடலையே போட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்கிற உத்தரவுகள், இப்படி அடுக்கடுக்கான தமிழ் சமூகத்தின் உரிமைகளை, மாநில உரிமைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அனுமதி இல்லாமல் தன்னகத்தை அபகரித்துக் கொள்ளுகின்ற மோசமான ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை எடுத்து சட்டமன்றத்தில் 1/2 மணி நேரம் பேசிய போது ஒரு சின்ன பின்னு விழுந்தா கேட்குமாங்கல்ல, அப்படி ஒரு நிசப்தம் நிலவியது. அப்போது சொன்னேன், இந்த நாட்டில் எங்கள் பாவலர் ஐயாவினுடைய கனவை, தோழர் தமிழரசனுடைய விடுதலை கனவை, புலவர் கலிய பெருமாள் அவருடைய விடுதலை கனவும் இதே போன்ற ஆதிக்க அரச பயங்கரவாதம் தொடரும் என்று சொன்னால் இந்த ஒன்றியத்திலிருந்து தந்தை பெரியார் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே தனிநாடு ஆகும் என்று அறிவித்ததை என் முன்னோக்கி ஏர்கள் இந்த மண்ணில் முழங்கியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், இயக்கம் கட்டி இந்த நன்னில் நடைபெற்றிருக்கிறார்கள். அந்த நிலைமை இந்திய அரசுக்கு எதிராக தொடரும் என்று தமிழக சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களிலே முதலமைச்சர் உட்பட அத்தனை அமைச்சர்களையும் வைத்துக் கொண்டு நெஞ்சுரத்தோடு வேல்முருகன் பேசுகிறான் என்று சொன்னால் அது எங்கள் பாவலர் ஐயாவுடைய தியாகத்தை, புலவர் கலிய பெருமாள் குடும்பம் செய்த தியாகத்தை, தோழர் தமிழரசன் குடும்பம் செய்த தியாகத்தை எண்ணிதான்.
பொயிலன் தோழர் பல ஆண்டுகள் ஆயுள் சிறை, 10 ஆண்டு, 8 ஆண்டு, 6 ஆண்டு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழக்கு தொடுத்தார். புலவர் கல்வி பெருமாள் அவருடைய குடும்பம், அவருடைய 2 மகன்கள், அவருடைய மனைவி, அவருடைய மருமகள், அவருடைய அக்கா வீட்டுக்காரர் கணவர் அத்தனை பேரும் ஆயுள் தண்டனையும் தூக்கு கயிற்றுகளையும் முத்தமிடுவதற்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. தமிழரசனுடைய சகோதர சமநூல் சகோதரிகள், அவருடைய தாய், அவருடைய உறவுகள், பங்கு பங்காளிகள், அங்காளிகள் கைது செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளானார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு தார்மீக உரிமையும் நெஞ்சொருமும் இல்லாத அப்பழுக்கற்ற குடும்பங்கள் இந்த 3 குடும்பங்கள் தான். இந்த 3 குடும்பத்தினுடைய வேண்டுகோளை முன்வைத்து அவர்கள் அரசியல் பயிற்சி பாசறையில் பயின்ற எண்ணற்ற தமிழ் தேசிய ஆளுமைகள் இன்றைக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த பட்டியல் எல்லாம் என்னை விட தோழர் பொழியன் அவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு லட்சிய கனவோடு இந்த மண்ணில் களமாடியவர்கள். இன்னைக்கு நம்ம பேசுறோம், எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரு, நாட்டை தனி நாடு கொடுத்துரு. நீ 1980களில் பேசியிருக்கிறாங்க, 1938 தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு தமிழருக்கு என்று அவர் வைத்த கோரிக்கை தான் பிற்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த தலைவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்று சொன்னார்கள். ஆக அவருடைய நீட்சி இன்றைக்கு கூட பெரியார் அவர்களை பல பேர் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலத்தில் தமிழருடைய உரிமைகளுக்காக, தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ச்சி சமரசமற்று இந்த மண்ணில் போராடுகிற குழுக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீ எத்தனை பொடா போடு, எத்தனை தடா போடு, எத்தனை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடு, நீ எத்தனை NSA போடு, எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் லட்சியத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு சிறு கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கூட்டம் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்குது. இதுவே என் பச்சை தமிழன் தமிழ் என்று பெயர் இல்லாமல் ஒரு படத்தின் கதாநாயகனாக அல்லது ஒரு சதை நாயகியாக இங்க வந்திருந்தால் இந்த ராமநாதபுரத்துக்கு எப்படி 500 காவலர்கள் வேண்டும்? அவர் பாவம் பச்சை தமிழனாக பிறந்து விட்டார். அதுவும் எங்கள் அப்துல் கலாம் பிறந்த ராமேஸ்வரம் தீவில் பிறந்து விட்டார். முகம் பார்ப்பதற்கு கரடு முரடாக இருக்கும் அவருடைய கருத்துக்கள் தந்தை பெரியாரின் வழிவொட்டிய கருத்துக்களாக இருக்கிறது. இன்னைக்கு திரைத்துறை யார் கையில் இருக்குது? பேரு தென்னிந்திய நடிகர் சங்கம். இன்னைக்கு அங்க கோல் வச்ச நடிகர்கள் யாரு? சூப்பர் ஸ்டார்கள் யாரு? தளபதிகள் யாரு? அப்புறம் தலைகள் யாரு? ஆனால் இந்த மண்ணின் பூர்வீக மண்ணில் இருந்து ஒரு கதாநாயகன் உருவாகி வருகிறான் என்று சொன்னால் அவரை அங்கீகரிக்க நம் சொந்த இனமே மறுக்கிறது. இதுதான் தமிழ் சமூகம். நீங்க எந்தவித ஒரு துருமையும் இந்த இனத்திற்கும் மொழிக்கும் இந்த நாட்டுக்கும் கிள்ளி போடாதவர்களை கொண்டாடுகிற மனநிலையில் தமிழ் சமூகம் இருக்கிறது. நான் கூட கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தேன். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவித்தார்கள். கடந்த வாரம் அந்த விழா நடந்தது. தமிழ்நாட்டில் எல்லா வீதிகளிலும் அவர்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட், பேரே ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படி வைத்து இந்த அந்நிய மொழியை சேர்ந்தவர்கள், வடநாட்டவர்கள், இங்கு வாழ வந்தவர்கள், அது பிழைக்க வந்தவர்கள், தொழில் செய்ய வந்தவர்கள், அந்த சாதாரண குடிமக்கள் எனக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் அவர்கள் என் பண்பாட்டை, என்னுடைய நாகரிகத்தை, என்னுடைய தொன்மையை, என்னுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய விழாக்களை இன்றைக்கு நீத்து போக செய்கின்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூத்துக்களை எல்லாம் இன்றைக்கு பார்க்க பாவலர் பெருஞ்சித்தனார் இருந்திருந்தால் 89 பாடிய ஒரு அறம் இன்றைக்கு பாடப்பட்டு இருக்கும், அது பலித்திருக்கும். ஈழத்தில் என் இன மக்களை கொன்று குவித்த போது இந்திய ராணுவம் அங்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி என் மக்கள் மிகப்பெரிய தாங்குனா துயரத்திற்கு ஆளாகிய போது அவர் இட்ட சாக முட்டுகை என்று சொன்னார். சாகம் முட்டியது, பிறகு முட்டியதும் என்றும் அவர் பாடினார், அறம் பாடினார். நீங்க எண்ணி பாருங்க, ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு கவி, ஒரு தமிழ் சமூகத்தின் சிந்தனையாளன் எப்படி தன் வழிகளை, அந்த மண்ணையும் அந்த மக்களையும் அந்த விடுதலையும் நேசித்து அறம்பாடி இப்படி அநியாயம் செய்கின்றீர்களே, இவ்வளவு அடக்குமுறை செய்கின்றீர்களே, உலகத்தின் மிக 3வது ராணுவம் என்கிற எண்ணிக்கையில் பலம் கொண்ட நீங்கள் என் தொப்புள் கொடி ஈழத்து உறவுகள் மீது இவ்வளவு வன்மத்தோடு போரை நடத்தி அழித்து ஒழிக்கிறீர்களே என்று ஆதங்கத்தில் பாடப்பட்ட வரிகளுக்கெல்லாம் நீங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. சித்தர்கள் வாழ்ந்தார்கள், உத்தமர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களெல்லாம் சாவிட்டா பலிக்கும், பத்தினி கண்ணகி மதுரையை எரிச்சாங்க, அப்படியெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம்ல. அதை
நாம் வாழ்ந்த காலத்தில் நான் கைகூப்பி வணங்கி கைகுலுக்கிய பாவலரேறு ஐயா அவர்கள் அறம்பாடிய பாடல் இந்த மண்ணில் பலித்தது, நடந்தேறியது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் அதுக்கு மேல போக விரும்பல. அந்த பாவலருடைய வரிகளை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நான் இருந்தாலும் கூட நான் இந்த 4 தேர்தலில் எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு கேட்கவில்லை. சுயமரியாதோடு தன்மானத்தோடு பாவலருடைய வரிகளை உணர்ந்து வலி சுமந்த என் ஈழத்தையும் எண்ணி பார்த்து நான் காங்கிரசோடு கைகோர்க்கவில்லை. எந்த மேடையிலும் அவர்களுக்கு வாக்கும் கேட்கவில்லை, தோன்றவும் இல்லை. நான் எதற்காக இதையெல்லாம் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் போற்றப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள், தமிழ் சமூகம் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், இந்த நாட்டுடைய அரசு அங்கீகரித்து போற்றப்பட வேண்டியவர்கள், கர்நாடகத்திலிருந்து நடிக்க வந்தவன், கேரளாவிலிருந்து நடிக்க வந்தவன், மும்பாயிலிருந்து நடிக்க வந்தவனுக்கெல்லாம் இங்க பணம், பதவி, வீடு, பங்களா, மணிமண்டபம், தெருக்களின் பெயர். எஸ்.வி. சேகர் அப்பா உலக சாதனை படைத்த போராளி, நம்ம முதலமைச்சர் நம்மளாம் பார்த்து ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் எஸ்.வி. சேகர் கோரிக்கை வச்சா அப்பாவுக்கு சென்னையில தெருக்கின் பெயரை சூட்டுகிறார். இந்த தெருவே எங்களது ஆதிக்குடிகள் நாங்கள் என்று எங்கள் பாவலர் பெயரை வையுங்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் வைக்க மறுக்கிறது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பாவலர் பிறந்த வளர்ந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். சோபன் பாபுவுக்கு சிலை இருக்கலாம், எண்ணியும் பிரிட்டிஷ் நம்ம நாட்டை அடிமை செலுத்தி ஆட்சி செய்து அதிகாரம் செய்தானே, அவர்களுக்கும் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் இன்னும் பல இடங்களிலும் சிலை இருக்கிறது. நான் கேட்கிறேன், வாழ்கின்ற காலத்தில் பாரதிதாசனுக்கு பிறகு, தேவநேய பாவனருக்கு பிறகு ஒரு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு அறிஞனாக, ஒரு குடும்பமே தமிழுக்கும் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் வாழ்நாளை அர்ப்பணித்து எந்தவித ஒரு படோபோத அரசியல் இல்லாமல், ஒரு படோபோத வாழ்க்கை இல்லாமல், ஒரு ஆடம்பர வாழ்வு இல்லாமல் இன்னமும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் ஒரு குடும்பமே சேவையாற்றி கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தின் பிள்ளையாக இருந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். வந்தவனுக்கு போனெல்லாம் சிலை வைக்கின்றீர்கள், மணிமண்டபம் வைக்கிறீர்கள், அவர்கள் எழுத்துறைகளை எல்லாம் அரசுடைமையாக்கி அள்ளி கொடுக்கின்றீர்கள். எங்கள் பாவலர் பெருஞ்செத்தனார் அவர்களுக்கு அவர் பிறந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு மணிமண்டபம் அமைத்து அந்த மகத்தான கவியை என் உலக தமிழ் சமூகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். ஆனா இன்னைக்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைதுன்னா அது பாவலருடைய எழுத்துக்களும். நான் பட்னா மாநாட்டிலே கலந்து கொண்ட போது ஒரு அமர்விலே அங்கு விவாதிக்கப்படுகின்ற ஆற்றல் வாய்ந்த எழுத்துக்களாக இருக்கிறது. அவருடைய தென் மொழியில் இருந்து அவருடைய தமிழ் பல இதழ்களை நடத்தியிருக்கிறார். ஒரு 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 தலைவர், ஒரு ஒரு அறிஞன், ஒரு தமிழ் குடும்பம் இப்படி தமிழுக்கு தொண்டு செய்ய முடியுமா? பெரியார சொல்லுவாங்கல்ல, தொண்டு செய்து மார்பில் இந்த வெந்தாடி வேந்தர் என்னென்னமோ நம்ம பட்டெல்லாம் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி ஒரு குடும்பம் நம்ம கண்ணு முன்னால இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர்களை அங்கீகரி, செத்து போன பிறகு மணி மண்டபம் வைக்க சொல்றோம், ஆனா உயிரா இருக்கும்போது அந்த குடும்பத்தை பார்க்கணும். அந்த குடும்பத்தின் பட்ட துன்பங்கள் துயரங்களிலிருந்து அந்த குடும்பத்தை அரசு அங்கீகரிப்பு. கூட கோயில துவங்கிட்ட கேட்டேன், என்னங்க செஞ்சிருக்காங்க நம்ம ஐயா குடும்பத்துக்கு? இதுல இன்னொன்னு தெரியுங்களா? கலைஞருக்கு நெருக்கமானவர், திமுகவின் பேராசிரியருக்கு நெருக்கமானவர், திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு நெருக்கமானவர், அண்ணாவுக்கு பரிச்சயமானவர். இந்த திமுக பாவலர் இளமை காலத்தில் அவருக்கு இருந்த மொழி ஆளுமையை, மொழி ஆற்றலை பயன்படுத்தி அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பாவலர் செல்லுகின்ற போது பாவலர் எங்களை ஆதரிக்கிறார். எம்ஜிஆர் அதிமுக பிரிந்த போது பாவலர் எங்களோடு தான் நிற்கிறார், கலைஞரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஆதரிக்கிறார் என்று தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆசிரியர் பெருமக்களின் ஓட்டை பெறுவதற்காக பாவலரை திமுகவினுடைய கலர்களை, சுவரொட்டிகளை அடித்து சென்னை முழுவதும் ஒட்டி சொந்தம் கொண்டாடியதை நானே கண் முன்னால் பார்த்திருக்கிறேன். கண் முன்னால் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி சென்னை முழுவதும் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அந்த திமுக தான் நாங்க கேட்க முடியும், கேபிசிட்டை நடத்தாதீங்க, புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தாதீங்க, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் நடைமுறைப்படுத்துங்க, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னா மூத்த வழக்கறிஞர்களை வைத்து போராடி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்க நடத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இன்னைக்கு சிபிஎஸ் இன்டர்நேஷனல் சிலபஸ் மெட்ரிகுலேஷன் என்னென்ன பாடத்திட்டங்களோ எனக்கே புரியல, அத்தனை பாடத்திட்ட முறைகள் இருக்கிறது. இதையெல்லாம் இன்றைக்கு நான் ஒண்ணு, தமிழ்நாட்டில் தமிழ் உருப்படணும், தமிழ்நாட்டில் தமிழ் வாழணும், நாளை இளைய தலைமுறை நாவல தமிழ் பேசணும் அப்படின்னா
பாவலரேறு குடும்பத்தில் இருந்து ஒருவரை தமிழ்நாட்டுடைய எதிர்கால கல்வி கொள்கை வகுப்புகின்ற இடத்தில் அல்லது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் போன்ற நிறுவனத்தின் தலைவராக அல்லது தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற உங்கள் முழக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற குடும்பத்தில் இருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்களை இந்த நாட்டுடைய உயர்ந்த பொறுப்புகளில் அறிவித்து தமிழ்துறைக்கு தலைவராக்கி இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யும் என்று சொன்னால் தமிழ் இங்கு வாழும், இல்லை தமிழ் மெல்ல சாகும் தான். நம்ம எம்ஜிஆர் குடும்பத்தையும் எடுத்துங்க, எடப்பாடி குடும்பத்தையும் எடுத்துங்க, ஓபிஎஸ் குடும்பத்தையும் எடுத்துங்க, ஏன் எங்க மருத்துவர் ஐயாருடைய பேரம்பேத்தி குடும்பத்தையும் எடுத்துங்க. எங்க அண்ணன் திரும்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்கிறாரு பேரை. ஆனா எல்லா குடும்பத்தையும் பேரையும் எடுங்க, அப்படியே நேரா பாவலர் தமிழ் களத்துக்கு போவோம். அங்க இங்க வந்து உட்காந்துருக்காங்க நம்ம தோழருடைய உறவுகள் எல்லாம். போவோம், பேரை கேளுங்க, ஒரு 100 பேரை எழுதுங்க. பாவலருடைய குடும்பத்தினுடைய மகன், மருமகள், பேரன், பேர்த்தி, கொள்ளு பேர்த்தி எல்லாரும் பேரையும் எடுங்க. அப்படியே கலைஞருடைய பேரை எடுங்க. ஸ்டாலின் தளபதி கோச்சி கூடாது. எங்க ஐயா பேரம் பேத்தியும் எடுத்துக்கங்க. சம்யுத்தா, சங்கமுத்தா, என்ன யுத்தா என் வாயில வரல. எங்க பச்சை தமிழன், என் மண்ணின் மகன் ஓபிஎஸ் பேரை எடுத்துக்கங்க, பேரப்புள்ள பேரை எடுத்துங்க. இவங்க பேரப்புள்ளலாம் எங்க படிக்குது, எங்க பாவலர் பிள்ளைகள் எங்க படிக்குது, பேரம்பேத்தி எங்க படிக்கிறாங்க, இதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். சுய விமர்சனம் வேண்டும். ஒரு சுய விமர்சனத்தை நாம் முன்வைக்க மறந்தோம். ஏதோ திமுக கூட்டத்தில் இருந்தா சட்டமன்றத்தில் எல்லா திட்டத்தையும் ஆதரிக்கணும், எல்லா திட்டத்தையும் வரவேற்கணும், எல்லா திட்டத்தையும் பாராட்ட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த அரசு சரியான பாதையில் செல்கிறது என்று சொன்னால் வேல்முருகனுடைய முதல் குரல் பாராட்டு மழை அங்கு பொழியும். அதே வேல்முருகன் இந்த அரசு தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்தால், பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலங்களை அபகரித்தால், என்னுடைய கடல் எல்லையை முழுவதுமாக தனதாக்கி அம்பானி கையில் தர முயற்சித்தால், என் தாய்மொழி தமிழ் இங்கு பயிற்சி மொழியாக பாடமொழியாக இல்லை என்றால், எங்கள் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் ஒரு மருத்துவம் படித்த மருத்துவரை ஒன்றிய அரசு நியமிக்கிறது, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிற பதிலை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்று நீங்கள் நினைத்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம், இதை எதிர்த்து கேட்போம். அப்படிதான் கேட்டேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது முத்தமிழறிஞர் தலைஞருடைய மகன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக இருக்க போன்று எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமொழிச்சியால் செம்மொழி அந்தஸ்து பெற்ற அந்த செம்மொழி நிறுவனத்திற்கு சுதா சேஷையன் என்கிற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், மருத்துவர், அந்த ஆய்வு நிறுவனத்தின் தலைவர். நான் கேட்கிறேன், அந்த ஆய்வு நிறுவனத்தின் எங்கள் 7 கோடி தமிழ் பிள்ளைகளை பெற்று நாங்கள் வாழ்கிறோமோ, எங்களில் ஒரு தமிழ் துறை தலைவன் இல்லையா? எங்களில் ஒரு வைஸ் சான்சலர் இல்லையா? ஒரு துணைவேந்தர் இல்லையா? ஒரு தமிழ் அறிஞன் இல்லையா? நான் கேட்கிறேன், தஞ்சை பல்கலைக்கழகத்தின் சொல்லாய்வு அகரமுதலி திட்டத்தின் தலைவராக இருந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகளை, எழுத்துக்களை தூய தமிழில் உலக தமிழினத்திற்கு தந்திட்ட மகத்தான தலைவன் எங்கள் பாவலருடைய குடும்பம். தனித்தமிழ் ஈழத்தில் எம் தமிழீழ தேசிய தலைவன் 10 ஆண்டு காலம் லஞ்சம் இல்லாமல், ஊழல் இல்லாமல், கற்பழிப்பு இல்லாமல், பாலியல் வன்கொடுமை இல்லாமல் அங்கு ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி உலகம் முழுவதும் ஈழ தமிழ் மக்களுக்கான கல்வி கூடங்களை திறந்து இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் தமிழ் பயிற்சி மொழியாக பாடமொழியாக எமது ஈழத்து உறவுகள் நடத்தப்படுகிற பாட திட்டத்தை வகுத்தளித்ததில் எங்கள் பாவலருடைய குடும்பத்தினுடைய பங்கு மிகப்பெரியது. தூய தமிழ். நீ ஆஸ்திரேலியா போ, கனடா போ, உலகத்தில் எந்த நாடுகளுக்கு போ. சமீப சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பரிந்துரையில் கனடாவுக்கும் லண்டனுக்கும் அரசியந்திரம் என்று பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களுடைய வழித்தோன்றலாக இருந்த ஒரு பேராசிரியர் பெருமகனை நான் அனுப்பி வைத்தேன் உயர்கல்விக்கு தமிழ் புத்தகத்தை எழுதுவதற்கு. எத்தனை தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்? என்ன மரியாதை! தமிழ்நாட்டின் பாடநூல் நிறுவனத்துடைய தலைவராக லியோனை நியமித்திருக்கிறார். அது உங்கள் கட்சி சார்ந்தபடியாக நான் உள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு பாடத்திட்டத்தில் எந்த தவறான கேள்விகள், டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையம் பாதி கேள்வி பயில்கள் தவறாக இருக்கிறது. ஏற்றி நான் சுட்டி காட்டுறேன். சரியான ரிசல்ட் என்கிற தேர்வு முறை வெளியே வரல. இந்த நாட்டில் பச்சை தமிழாக இருந்த ஓபிஎஸ், இந்த ஓபிஎஸ் ஆட்சியிலே ஒரு சட்டம் கொண்டு வருகிறான். என்ன சொல்றான்? தமிழ்நாட்டில் எழுத, படிக்க, பேச தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. டிஎன்பிசியிலே இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம். அவன் கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, அவன் மேஜிஸ்ட்ரேட்டாக, நாட்டுடைய கமர்ஷியல் டாக்ஸினுடைய டிப்யூட்டி கமிஷனராக, டிஆர் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டராக என்று அந்த பதவியில் 1 தொடங்கி 4 வரையிலும் அத்தனை உயர் பதவிகளும் அவர்களுக்கு தாரை வார்த்து தரப்படும் என்று இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பச்சை தமிழன் கரங்களாலேயே கையொப்பமிட்டு அரசாணை வெளியிடப்படுகிறது என்று சொன்னால், ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு நம் கைகளை வைத்து நம் கண்களை எப்படி குத்துகிறான்? தமிழ்நாட்டில் எத்தனை 156 கட்சி இருக்கான்.
ஒரு கட்சி இதை குறித்து கவலைப்படல, ஒரு கட்சி இதை குறித்து பேசல. ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு, கோட்டையை முற்றுகையிட்டு அந்த சட்டத்தை தூக்கி எறிவதற்கு காரணமாக இருந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. பொழிலன் வேல்முருகன் இங்கு அழைக்கிறார் என்று சொன்னால் தகுதி உள்ளவர்களை அழைத்து கௌரவப்படுத்த வேண்டிய தகுதி உள்ள குடும்பம் அழைத்தது. அதற்காகத்தான் வந்தேன். என்ன கூட சொல்லுவாங்க என் கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள், நீங்க ஒண்ணு அந்த தமிழறிஞர்கள் தமிழ் சம்பந்தப்பட்டவங்க கூப்பிட்ட உடனே தேதி கொடுத்துறீங்கன்னா மற்ற தலைவர்கள்லாம் யாரும் அது மாதிரி வர்றதில்லை, உங்க கூட்டமே வராது, 50 பேர் தான் இருப்பாங்க, 25 பேர் தான் இருப்பாங்க, நம்ம போய் நம்முடைய கிரிப்பை விடக்கூடாது, நம்ம அப்படியே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னை ஏற்றி விடுவாங்க சில நண்பர். அவன் என் மேல இருக்கிறதுல பாசத்துல சொல்லுவான். நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் 50 பேர் இருந்தாலும் அவன் 5 லட்சம் பேருக்கு சமமானவர்கள் என்று சொல்லுவேன். எனக்கு கூட இந்த கூட்டத்தில் சொன்னாங்க 25 பேர் தானே இருக்காங்க, பரவாயில்ல, அதுவே அதிகம் தான் சொன்னேன். ஏன் இந்த 25 பேர் 25 லட்சம் பேருக்கு சமமானவர்கள், ஒற்றை ஆளாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் லட்சியத்தில் உறுதியாக. நீ எங்க கோயிலுங்கிட்ட 100 கோடி கொடுங்க, நாளைக்கு பாரதிய ஜனதா ஆதரிச்சு ஒரு கவிதை எழுதுங்க, ஒரு கட்டுரை எழுதுங்க, உங்களுடைய புத்தகத்துல ஒரு முகப்புகத்தை எழுதிங்கன்னு கொடுத்து சொல்லி பாருங்க. அதே நம்ம ஜாதி இருக்குல்ல, அரசியல் ஜாதி, ஓட்டு பொறுக்கிற அரசியல் கட்சி ஜாதி, ஐயோ இன்னைக்கு இப்படி பேசுவான் மேடையில, அப்படியே நாளைக்கு வர வேண்டிய சூட்கேஸ் பொட்டி வந்துச்சுன்னா ஐயோ இந்த மாதிரி தலைவனே இந்த உலகத்திலே கிடைக்காதுமா. அப்படி ஒரு காலத்திலும் பேசாத குடும்பங்கள் இந்த மண்ணில் இன்னமும் இருக்கிறது. அது பாவலரேறு புலவர் கலிய பெருமாள், தோழர் தமிழரசன். தமிழரசன் தாய் சாகும் போது கூட அவங்க ஒழுகாத வீடுல குடிச்சிருந்தா செத்தாங்க. கொஞ்சம் சமரசம் ஆகியிருந்தாங்கன்னா, ஜாதி கட்சி மாநாட்டில் போய் பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கும். புலவர் கலிய பெருமானுடைய குடும்பம் அவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில போய் சேர்ந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எம்எல்ஏ எம்பியா கூட ஆயிருக்கலாம். ஆனா நான் எதற்காக இதையெல்லாம் பேசுகிறேன் என்று சொன்னால், அப்படி ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, இந்திய நாட்டை சேர்ந்த நீங்க எண்ணி பாருங்க, இங்க இருக்கிற குற்றத்துறை நண்பர்கள்லாம் வந்து குறிப்பிடுகிறாங்க, காவல்துறை ஆய்வாளர் எஸ்ஐ எல்லாம் நிக்கிறீங்க. இந்த ஒரு வேல்முருகன் இல்லைன்னா இந்த 10 ஆண்டு காலத்துல பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி என்று இந்திய நாட்டை சேர்ந்த எல்லாரும் இங்க டிஎஸ்பியா இருந்திருப்பான், தாசில்தாரா இருந்திருப்பான், கோட்டாட்சியரா இருந்திருப்பான், மேஜிஸ்ட்ரேட்டா இருந்திருப்பான். இவனுக்கு எல்லாம் அதிகபட்சம் 25 to 35 வருஷம் சர்வீஸ்க்குள்ள இன்னைக்கு கோட்டாட்சியர் ஆர்டிஓ வர்றவன் 25 வயசுல அவன் ஐஏஎஸ் ஆகி முதலமைச்சர் ஆகி ஓய்வு பெறுகின்ற போது சீஃப் செக்ரட்டரா உட்காந்துருப்பான். யார்கிட்ட போய் மனு கொடுக்கணும்? பீகார்கிட்ட தான் கொடுக்கணும், உத்தரப்பிரதேசக்காரங்கிட்ட தான் கொடுக்கணும். நம்ம எங்க இருப்போம்? சாதி சண்டை போட்டுக்கிட்டு மதுரை சிறையிலையும், பாளையங்கோட்டை சிறையிலையும், கடலூர் சிறையிலையும், புழல் சிறையிலையும் இருப்போம். நீங்க எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா இங்க கோயிலும் பேசினார பாப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய அவ்வாள் யாராச்சும் ஜெயில இருப்பானா? இங்க தெக்கன தேவேந்திர முக்குளத்தோர், கொங்கு மண்டலம்னா ஆதி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய அருந்ததிய மக்களும் கவுண்டர்களுக்கு சண்டை, வடக்க வன்னியனுக்கும் பறையனுக்கும் சண்டை. அப்புறம் எங்க நம்ம உருப்படுறது? அப்ப சண்டை போட்டுக்கிட்டு ஜெயில கணக்கு எடுத்தா இவன் தான் இருப்பான் இங்க இங்க. ஆனா இருக்க வேண்டிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 80 துறை செயலாளர்கள் இருக்கிறான்னு வச்சுங்க, போய் கணக்கு எடுத்து பாருங்க எத்தனை பேர். நான் சொல்றேன் 7 கோடி பேர்ல இருப்பான், 1% பேர் இருப்பாங்க முக்காவாசி இடம். உச்ச நீதிமன்றத்தில் 60 நீதிபதி, 55 நீதிபதிக்கு மேல அவ்வாள் தான் இருக்கிறான். 173 நாடுகள் இருக்கிறது. அதுல 170 நாடுகளுக்கு இந்திய அரசு, 193 நாடுகள்ல 170 நாடுகள்ல தூதரகத்தின் அதிகாரி நியமிச்சிருக்கான். 170 பேர்ல ஒருத்தவங்க கூட ஓபிசி இல்ல, எம்பிசி இல்ல, எஸ்சி இல்ல, எஸ்டி இல்ல, இஸ்லாமியம் இல்ல. இது இந்தியா. இது சனாதன அன்னத்து பேசினா போயிலும் பேசினா வழக்கு பாயும். இது சனாதன ஆட்சி இல்ல. இன்னைக்கு இந்த நாட்டுடைய முதல் குடிமகள் இன்னைக்கு கோயில்ல போய் அவர் பேசினார், தமிழ்ல அர்ச்சனை பண்ணிட்டாங்க அல்லது தமிழ்ல குடமுழுக்கு பண்ணிட்டாங்கன்றான். ஒரு நாட்டுடைய முதல் குடிமகன், 140 கோடி நாட்டு முதல் குடிமகன் கோவில்ல போய் நின்று கும்பிட்டான தீட்டுப்பட்டுச்சுன்னு கழுவி விட்டவனுங்க நாடு இந்த நாடு. இதையெல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு யார் இருக்கா? பெரியாரும் இல்ல, பாவலரேரும் இல்ல, தமிழரசனும் இல்ல, புலவர் கலிய பெருமாவும் இல்ல, இன்னும் எண்ணற்றவருடைய வழித்தோன்றலாக இந்த சின்ன சின்ன இனக்குழுக்களாக, சின்ன சின்ன குழுக்களாக இருந்த எத்தனையோ தமிழ்நாடு விடுதலை, தமிழ் தேசிய விடுதலை, அப்ப தமிழர் பல தமிழர் முன்னணி போல பல அமைப்புகள் இங்க இருந்தாங்க. தமிழ் மீட்சி படை, மாவோயிஸ்ட், லெனினிஸ்ட், யுத்த குழுக்கள், பல அமைப்புகள் இருந்துச்சு. தமிழ்நாடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், பல இயக்கங்கள். இன்னைக்கு பாருங்க, தமிழ் தேசியத்தின் ஆளுமைகளாக ஒரு பெரிய மக்கள் போற ஒரு கையசைச்சா ஒரு 2000 பேர் 5000 பேர் திரண்டு இனத்தின் உரிமைகளுக்காக சாலையில வந்து உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா?
தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கு, தமிழ்ல பெயர் பலகை வகையணும். நான் கூட அரசு உறுதிமொழி கமிட்டி சேர்மனா போய் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பிஸ், எல்லா டிஆர்ஓ, ஆர்டிஓ எல்லாரையும் கூட்டு இந்த பெயர் பலகங்கள்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இங்க பாருங்க, பாத்திமா கனி தமிழ் பேரை ஒத்துக்கிறேன். மெடிக்கல் அது மருந்தகன் இல்லை. பவர் எலக்ட்ரிக்கல் நீங்க பாருங்க, அங்க பாருங்க என்னமோ ஓட்டுறான், ஹோட்டல் பேரு எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. அப்புறம் என்ன விலாசு, சித்ரா கண்ணன், சரி சித்ரா கண்ணன் பேர் வச்சிட்டீங்க. ஸ்டோரு இதுக்கு எங்க போயிலன்னா எங்க பாவலர் குடும்பம் பல புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க. தூய தமிழை கடைகளில், வணிக வளாகங்களில், வணிக நிறுவனங்கள் வைங்க, தங்கள் பெயருக்கு தூய தமிழ் பெயரை சூட்டுங்கள். இதுக்கு கூட புத்தகம் போட்டு தமிழ் கொடுத்துட்டு அப்படி சூட்டிய குடும்பங்களுக்கு கூட பரிசு கொடுத்து பாராட்டி எங்கள் மொழியை கொண்டு போய் என் மக்களிடம் சேர்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்க எண்ணி பாருங்க, ஒரு முதலமைச்சர், 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் படிச்சுட்டு 1.5 கோடி பேர் வேலை வாய்ப்பு பதிவு செய்து வேலை இல்லாம காத்திருக்கிறான். இவர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து மோடி சொன்னார் என்பதற்காக தமிழகம் மட்டும் தனித்து இயங்குகிறது. இதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இந்தி திணித்தார்கள், நாம் எதிர்த்தோம். அதற்காக உலகத்தில் ஒரு மொழிக்காக தன்னுயிர் தந்திட்ட தியாக வேங்கைகள் வாழ்கிற ஒரே நாடு தமிழ்நாடு என்கிற நம்முடைய தமிழர் நிலம்தான். உலகத்துல எந்த நாட்டிலும் போர் நடக்கும், மண்ணுக்காக நடக்கும், சொத்துக்காக நடக்கும், எல்லைக்காக நடக்கும். ஆனா தன் மொழி தன் கண் முன்னால் அழிவதை கண்டு, தன் கண் முன்னால் சிதைவதை கண்டு, தன் மொழியின் மீது இன்னொரு பிரிதொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவதை கண்டு வீதிக்கு வந்து தங்கள் தேக்கு மர உடல்களை தீக்கரை ஆக்கி கொண்டு தியாகம் செய்த அந்த வரலாற்று பெருமை கொண்ட இனம் தமிழ் இனம். அது தாளமுத்து, நடராஜன், கீழ்ப்புள்ளூர், சின்னசாமி, எத்தனை வீர வேங்கைகளை பட்டியலிடலாம். ஆனா அந்த திராவிட இயக்கம் எந்த மொழி போரை சொல்லி இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் 5 முறை அமர்ந்திருக்கிறதோ அந்த திராவிட இயக்கத்தில் கூட இந்த வேல்முருகன் சென்றுதான் அந்த மொழி போர் தியாகத்தினுடைய மூலக்கொத்தரம் நாரி கிடக்கிறது சுடுகாட்டு, அங்கே மணிமண்டபம் அமைங்கள் என்று வேண்டுகோள் வைத்து அதையும் கடந்த ஆண்டு திறந்து வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். ஆக என்னுடைய பணி என்பது என் மொழிக்காக தியாகம் செய்தவர்கள், இனத்தின் விடுதலைக்காக. இன்றைக்கு கூட என் தம்பி முருகானந்தமும் ஜெரோன்குமாரையும் வருகின்ற மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செஞ்சியிலே நடத்துகிறோம். அதற்கு அந்த தியாக சுடரை ஏந்தி வருவதற்கு நாங்கள் குறித்த இடம், என் தம்பி முருகானந்தம் குறித்த இடம் எமது எல்லை போராட்ட களத்தில் உயிர் நீத்த எமது தமிழ் முன்னோர்கள் உறங்குகின்ற துயிலும் இல்லங்களாக இருக்கின்ற நம்முடைய கன்னியாகுமரியின் கடகோடி எல்லையிலிருந்து அந்த இருசக்கர பேரணியை நான் தொடங்கி வைப்பதற்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறை உயரதிகாரியிடம் அனுமதி கேட்டேன். அவர்களிடத்திலே நான் தொலைபேசியில டிஜிபி, ஏடிஜிபி போன்ற இடத்துல பேசினோம். அப்படியா, அங்க என்ன இருக்கு, அங்கேயா நீங்க தொடங்குறீங்க என்று கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். திருத்தணியையும் மீட்ட மொழிப்போர் தியாகி முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியுடைய தந்தை விநாயகத்தினுடைய தியாகம், மாப்போசினுடைய தியாகம், தமிழ்நாடு என்று இந்த பெயரை சூட்டுவதற்காக ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் தியாகம் செய்த சங்கரலிங்க நாடாருடைய தியாகம், எத்தனை என் தமிழ் சமூகத்தின் வாழ்வு உரிமைக்காக களத்தில் மாண்டு போன என் மாவீரர்களை மறந்த ஒரு சமூகமாக கேபி ஸ்ட்ரீட்டில் வந்து அரைகுறை ஆடையோடு குத்தாட்டம் போடுகிற கூட்டத்தில் இருக்கிற கூட்டமாக, பள்ளிகளிலே சாதியின் கயிறுகளை கட்டிக்கொண்டு 3ஆம் வகுப்பு மாணவன் 5ஆம் வகுப்பு மாணவனை கத்தியால் குத்துகிற கொலை, பள்ளி ஆசிரியரை கொலை செய்கின்ற சூழல், சாதி ரீதியான சண்டை, ஒன்றாக மாமன் மைத்தனாக உறவாடி நட்பு பாராட்டி வாழ வேண்டிய வயதில் ஆளுக்கு ஒரு சாதியின் கயிறை கட்டிக்கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வீச்சிருவா வேல்கம்போடு இருக்கிறான். தாக்கப்பட்டவனே மீண்டும் தாக்கப்படுகிறான். வேல்முருகனாகிய நான் கடலூர் மாவட்டத்தில் அரசியல் தலைவராக உருவெடுத்த பிறகுதான் வன்னியருக்கும் ஆதி தமிழருக்கும் நடந்த மிகப்பெரிய சாதி கலவரங்கள். இந்த பக்கம் ஒரு 1000 வீடு எரியும், இந்த பக்கம் ஒரு 1000 வீடு எரியும். அவன் அதிகமா இருக்கிற இடத்துல இவன் பூந்து வெட்டுவான், இவன் அதிகமா இருக்கிற இடத்துல அவனை பூந்து வெட்டுவான். அதை ஒரு சரியான புரிதலோடு இரு சமூகத்தின் தலைவர்களோடு அழைத்து பேசி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் திருமாவர்களோடும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோடும் அடிக்கடி கலந்து பேசி ஒரு சமூக பதற்றத்தை குறைத்ததில் தமிழரசன் சீடனாகிய புலவர் கலியபெருமாள் பெருஞ்சத்தனாரின் மாணவனாகிய வேல்முருகனில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இன்றைக்கும் விடுதலை சிறுத்தையினுடைய தோழர்கள் தமிழ்நாட்டில் நான் எங்கு சென்றாலும் அண்ணன் திருமாவர்களுக்கு செய்கின்ற அத்தனை மாண்புகளோடு மரியாதையோடும் முதல் புத்தகத்தையும் சால்வையும் எடுத்துக் கொண்டு வருவார்கள். ஏன், என்னை பற்றி தெரிந்த அண்ணன் திருமாவின் விடுதலை சிறுத்தை தோழர்களுக்கு புரியும் வேல்முருகன் யார், எங்கிருந்து வந்தவன் என்று. நான் நேற்றுக்கு இன்றைக்கு
தமிழ் தேசிய அரசியலை பேசவில்லை. என் நினைவு தெரிந்த காலத்திலிருந்து தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறேன். 1970 பிறந்து 1980களில் பொது வாழ்க்கையில் பொது போராட்ட களத்தில் பள்ளி மாணவனாக வந்து 1983 ஜூலை கலவரத்தில் நான் படித்த பள்ளிகளையே நிறுத்தம் செய்து சாலைக்கு கொண்டு வந்தவன். அதே காலகட்டத்தில் தான் சமூக நீதி போராட்டம் தொடங்கியது. அதே 1982 83 பொன்பரப்பி மாநாட்டுக்கு பிறகு மீன் சுருட்டி அறிக்கைக்கு பிறகுதான் தமிழ்நாடு விடுதலை படை அவர்கள் இருந்த மார்க்சிய லெனினிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு பாவலர் போன்றவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு தோழர் தமிழரசன் தெளிவு பெற்றார் என்பது வரலாற்று உண்மை. அவர் கொஞ்ச காலம் தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ் தேசிய அரசியலை கட்டியமைத்தாலும் அந்த கொஞ்ச காலத்தில் வெள்ள துண்டறிக்கையில் சிவப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற அறிக்கைகளையும் துண்டறிக்கைகளையும் பள்ளி மாணவனாக இருந்து 10 வயது 8 வயது சிறுவனாக இருந்து வீதிகளிலே விநியோகம் செய்து அன்றைய தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய தளபதிகளாக இருந்த லெனின், மாறன் போன்றவர்களோடு, ஆலப்பக்க முருகேசன் போன்றவர்களோடு, பிற்காலத்தில் போராளிகளாக இருந்த தடா நெல்லரசன், ஜான் பீட்டர், சின்னத்தம்பி போன்றவர்களோடு களமாடியவன். ஆதிக்க அரச பயங்கரவாத பத்மினி கற்பழிப்புக்கு அந்த மண்ணில் நீதி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு விடுதலைப்பாளை நினைத்தது போது அன்றைக்கு தோள் கொடுத்து துணை நின்றவன். குள்ளஞ்சாவடி காவல் நிலையம் அப்பாவி செல்வம் விருப்பலிங்கம் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட போது நீதி கேட்டு தமிழ்நாடு விடுதலைப்படை நடத்திய தாக்குதலில் வழக்குகளை சந்தித்தோம். ஆக நாங்கள் வாயால் வீரம் பேசுகிற தமிழ் தேசியர்கள் அல்ல, நாங்கள் செயலால் வீரமானவர்களாக பல வழக்குகளை சந்தித்திருக்கிறோம். நானும் எனது சகோதரரும் எங்கள் மண்ணில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் அந்த தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய வழக்குகளை சந்தித்து ஆயுள் சிறைகள் இருந்து விடுதலையாகியிருக்கிற எண்ணற்ற எங்கள் முந்திரி காட்டு, கடலூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணற்ற தோழர்கள் இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய வறுமையில் வாடுகிறது. இன்றைக்கும் அவர்களுக்கான ஆதரவு தளத்தில், ஆதரவு களத்தில் ஒரு அரசியல் கட்சியின் 3வது முறை எம்எல்ஏவாக இருந்தாலும், இன்னைக்கு ஒரு ஆளுகின்ற கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் ஒரு காலத்திலும் பழச மறக்காதவனாக நான் இருக்கிறேன். பொயிலன் எதற்கெடுத்தாலும் என்னை அவர் குடும்பத்தில் நடக்கிற அத்தனை விழாக்களும் அழைக்கிறார் என்று சொன்னால் என்றைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்வு இதை விட எந்த உயர்ந்த உச்ச பதவிகள் கிடைத்தாலும் கூட என் மொழிக்கும் என் இனத்திற்கும் என் தேசத்தின் விடுதலைக்கும் களமாடிய அந்த மாவீரர்களை என் நெஞ்சில் வைத்து பூஜிக்கக்கூடிய நன்றி உள்ள ஒருவனாகத்தான் வேல்முருகன் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கிறார். எனக்கு என்ன சுயபெருமை பேச தெரியல அதிகமா, எனக்கு பேஸ்புக்கில் எழுதுறதுக்கு ஆள் கிடையாது, யூடியூபர் 150 பேர் 200 பேர் கிடையாது என்னை ப்ரமோட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. இங்கு போலிகள் எல்லாம் உலா வந்து உச்சத்தில் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தமிழ் தேசிய விடுதலையின் போராளிகள், பொயிலன் போன்ற எண்ணற்ற ஆளுமைகள் இந்த மண்ணில் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள். உங்கள் உழைப்புக்கும் உங்கள் தியாகத்திற்கும் உங்கள் குடும்பம் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் செய்கின்ற அர்ப்பணிப்புக்கும் என்றைக்காவது ஒரு நாள் உண்மையான தமிழ் தேசியர்களின் கைகளில் இந்த ஆட்சி அதிகாரம் வருகின்ற போது கௌரவிக்கப்படுகின்ற இடத்தில், போற்றப்பட வேண்டிய இடத்தில், பாராட்டப்பட வேண்டிய இடத்தில், இன்னைக்கு 6 பேர்ல வீதிகள் இருக்கலாம், மணிமண்டங்கள் இருக்கலாம், அரசு மாளிகள் கோலோச்சலாம். நாளை காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். ஆட்சிகள் உங்களை போற்றுகிற, உங்களை வணங்குகின்ற, உங்களுடைய தியாகத்தை சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் தனதாக்கிக் கொள்கிற நாள் வரும். அந்த நாளை நோக்கிதான் திட்டமிட்டு எங்களுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் கட்சி தொடங்கி 14 வருஷம் இல்லாத அளவுக்கு இப்போது ராமேஸ்வரத்திலும் கீழக்கரையிலும் வேல்முருகனுக்கென்று அவர் நான் தொடங்கி இந்த கட்சியில் இங்கே கீழே பிரபாகரன் என்ன சமூகம் எனக்கு தெரியாது. ராமேஸ்வரத்தில் ஜெரோன்குமாரோடு இணைந்த அந்த 300க்கும் மேற்பட்ட உறவுகள் என்ன சமூகத்திலிருந்து வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் ஆவலோடு இந்த கூட்டத்திற்கு வருகின்ற போது எனது அருமை இஸ்லாமிய உறவுகள் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்காமல் வேல்முருகன் என்று பெயர் தாங்கிய நான் CA, NRC, NPRக்காக தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை போராட்டங்களிலும் 40 வழக்குகளை சந்தித்த ஒரே அந்த சங்கி கும்பல் சொல்லுதில்லை இந்து, அந்த பொந்து பேரை தாங்கிய வேல்முருகன் தான் வாங்கினான். அதனால இன்றைக்குத்தான் மக்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சென்றடைந்து கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக விரிவடையும். எங்கள் களம் பல முனைகளில் தளமாக மாறும். அன்றைக்கு உண்மையான இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த சோழனா போய் மாட்டிக்கிட்டு தியாகு மாரி ஒரு ஆளு, மணியரசு மாரி ஒரு ஆளு, இப்படி பேரை அங்கங்க 2-3 பேரை சொல்லி இவங்கெல்லாம் தமிழ் தேசியம் படைப்பாங்களா, தமிழ் இங்க ஆளுமா, தமிழ் இங்க மீளுமா அப்படிம்பாங்க. நிச்சயம் ஒரு நாள் தமிழ் இங்கு ஆளும். தமிழ்நாட்டை நாங்கள் மீட்போம். நான் எந்த மற்றவங்க மாரி இந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிற வேலைலாம் என்கிட்ட கிடையாது. இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைவரையும் நான் தமிழராக பார்க்கிறேன். என் தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக நான் கேட்கிறேன். முல்லை பெரியாரை கட்டின ஒரு வெள்ளக்காரனை
என்னுடைய முக்குளத்தூர் சமூகம், என் தமிழ்ச்சாதி நாடார்களும், இன்னும் இருக்கிற தமிழ் பிரச்சாதிகளும் சேர்ந்து தெய்வமா வழிபட்டு பொங்கல் வச்சு வழிபடுறான். ஏண்டா இங்க இருக்கிற என் அருந்தீர்களை அந்நீர் என்று பிரித்து பார்க்கிறோம்? ஏன் இங்க இருக்கிற நாயக்கரை, நாயுடுவை, அல்லது இந்த மண்ணிலே பல நூறு ஆண்டுகளா வாழ்ற ஒக்கிலிக்கரை, அல்லது மதுரையிலே இருக்கின்ற சௌராஷ்டிரா மக்களை நாங்கள் எதிரியாக பார்க்கல. ஆனால் சமீப காலமாக மோடி அவர்களால் சங்கிகளாக கொண்டு இறக்கப்பட்டு திணிக்கப்படுகின்ற, எப்படி இந்தியை திணிப்பதற்கு பதிலாக இந்திக்காரர்களை திணித்து எங்கள் வாழ்வுரிமையை, எங்கள் வேலை வாய்ப்பு உரிமையை, இன்னைக்கு ஒன்னே ஒன்று இந்த வீதியில இருந்து கேட்கிறேன். இங்க வேணும்னா சின்ன சின்ன இந்த கடைக்கு முதலாளி நம்பாலா இருக்கலாம், தமிழ்கரனா இருக்கலாம். நேற்று ராமேஸ்வரத்துக்கு போனேன், அங்க இருக்கிற நகை கடை, பெரிய ஹோட்டல் எல்லாம் யாருதுன்னு எங்க ஜெரோன் கிட்ட கேட்டேன், அந்தோனி கிட்ட கேட்டேன். எல்லாம் யாருதுன்னா எல்லாம் மார்வாடி, சேட்டு, குஜராத்தி. தங்க வணிகம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வணிகம், மஞ்சள் வணிகம், இரும்பு வணிகம், திரைத்துறையினுடைய பைனான்சரு, தமிழ்நாட்டில் ஓடுற லட்சக்கணக்கான ஆட்டோக்களுடைய முதலாளி, கோடிக்கணக்கான டூவீலருடைய முதலாளி, இன்னைக்கு மிகப்பெரிய அடுக்குமனை என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் வணிகத்தினுடைய முதலாளி, சென்னையில் இருக்கிற போரமஹால், சென்னையில் இருக்கிற பீனிக்ஸ் மஹால், சென்னையில் இருக்கிற சிட்டி சென்டர், சென்னையில் இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா, நம்முடைய வேளச்சேரியில் இருக்கிற எல்லா மால்களுக்கும் முதலாளி யாருன்னு போய் கேட்டா ஒருவன் கூட இந்த ஆண்ட பரம்பரை இல்லையே. வாயால தானே பேசிட்டு இருக்கிறான். ஆண்ட பரம்பரை கிட்ட இன்னைக்கு என்ன இருக்கு? ஒன்னும் இல்லை, வெறும் சாதி பெருமை மட்டும் இருக்கு. இதை சொன்னா எங்காலு போற என்ன திட்டுறான். ஆக நான் என்ன சொல்றேன், நீ பொருளாதாரத்தை கைப்பற்று, ஐஏஎஸ் அதிகாரியவா, ஐபிஎஸ் அதிகாரியவா, நீதி அரசர்களாவாங்க, படிங்க, முன்னேறுங்க, வணிகம் செய்யுங்க. நம்முடைய ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் எல்லாரும் தெற்காசியாவே ஆண்டான், வாணிபம் நடத்தினான், கப்பல் வச்சிருந்தான். எல்லாம் நம்ம பெருமையா பேசுறோம். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா உன் வேலை வாய்ப்பு உரிமையை இழக்கிறாய். எல்லாமே நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒன்றிய அரசு பதவிகள்ல ஆயக்கர் பவன்ல, சென்னையில் இருக்கிற வருமான வரித்துறையிலிருந்து, நெய்வேலியிலிருந்து, திருச்சி பெல்லிலிருந்து, பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலையிலிருந்து சமீப காலமாக தேர்வு செய்யப்படுகின்ற ஆட்களுடைய பெயர்களை பாருங்கள். ஒருவர் கூட தமிழர் இல்லை. ஏன் ஒருவர் கூட தென்னிந்தியவர்களே இல்லை. திட்டமிட்டு சதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? இது குறித்து ஆண்ட சாதிகளுக்கு ஏன் கவலை கொள்ளவில்லை? உன் ஆண்ட சாதியுடைய பிள்ளை செல்வங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2000 மைலுக்கும் இருந்த அப்பால் இருந்து RSS கும்பல் வந்து உட்கார்றான, சங் பரிவார கும்பல் வந்து உட்கார்றான. இங்க சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்ட போது தட்டி கேட்ட என் தமிழ்நாட்டு காவல்துறையை ஓட ஓட விட்டு விரட்டுறான, நாமக்கல்ல அடிக்கிறான, கோயம்புத்தூர்ல அடிச்சான. கேள்வி இல்லையே. சமீப காலத்தில் ஒரு பேருந்திலே வடநாட்டுக்காரன் இங்கே சுற்றுலா வருகிறான். நம்முடைய சேலம் மாவட்டத்திலே கர்நாடகா எல்லை பார்ல இருந்து செக் போஸ்ட்ல இருந்த காவலர்கள் 20 தனியாக இருந்த காவலர்கள் 20 எங்கப்பா நீ வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்க, பர்மிட் இருக்கான்னு நிறுத்தி கேட்கிறான். 60 பேர் இறங்கி 2 காவலரை அடிக்கிறான். ரத்தத்தோட அந்த காவலர்கள் வீடியோ செய்தி வருது. ஆனா மறுநாள் இந்த நாட்டுடைய RSS வடநாட்டு கும்முடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு கோல் வச்சுகிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். பாவம், அந்த ஸ்டேட் பர்மிட் இருக்கிறதா என்று கேட்ட என் காவலர்கள் 20 அந்த வழக்கிலே குற்றவாளியாக்கி அவர்களை பணி நீக்கம் செய்து சிறையில் அடைத்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவர் யார்? தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்பது போல் தன் இனத்திற்காக அவன் அந்த முடிவை எடுத்தான். இதை தட்டி கேட்கிற ஒரே எம்எல்ஏ தமிழக சட்டமன்றத்தில் வேல்முருகன் ஆகிய நான் மட்டும்தான் கேட்கிறேன். இந்த கூட்டத்தொழில் 38 பிரச்சனைகளை என் மேலதான் 40 கேஸ் போடுது. என்எல்சியில் என்ன போராடுனா என் மேலதான் தேச விரோதி வழக்கு போடுறான். டோல்கேட்டுக்கு என்னதான் பிடிச்சுமே உள்ள போடுறான். ஸ்டெர்லைட்ல என்னுடைய மக்கள் எதிர்த்து போராடி துப்பாக்கி கூட்டுக்கு பலியானவர்களுக்கு நீதி கேட்ட போது எல்லா தலைவர்களையும் விமானத்தில் விட்டார். ரஜினி நடிகனை உள்பட திறந்து விட்டான். போய் பார்த்துருவாங்க, ஹாஸ்பிட்டல் விசாரிச்சுட்டு வாங்கன்னு. ஆனா என்ன மட்டும் விமானத்திலே வந்து கைது செய்தான் நார்த் ஜோன் IG SP, அங்கிருந்த கலெக்டர். ஏன்னா நான் சொன்ன அந்த பதவியில் இருந்த ஒருத்தம் கூட தமிழ் இல்ல. ஒரு மான தமிழனாக இருந்தால் கண்டிப்பா வேல்முருகன் செத்து போன தன் உறவுகளின் 70 வீட்டுக்கு வந்திருக்கிறான், கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு நொடி சிந்திச்சிருப்பான். ஆனா நார்த் ஜோன் IG, அந்த சரக DIG, அன்றைய கலெக்டர், அன்றைய SP ஒருவன் கூட என் தாய்மொழி தமிழாக கொண்டவன் இல்லை. என்னை கைது செய்து கொண்டு போய் இங்கிருந்து கொண்டு போய் புழல் சிறை வரையில ஒரு இயற்கை உபாதை கூட நிறுத்தாமல் சிறையில் அடைத்தார்கள். நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் ஒண்ணு இல்ல, வேல்முருகன் வந்தான்னா இன்னும் போராட்டம் வீரியமாயிடுமா? நீதான் கொண்டு முடிச்சிட்டீங்களே. அன்றைக்கு இருந்த எங்க பச்சை தமிழ் சொல்றாரு, நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதான் எங்க நிலைமை. தமிழர்கள் எல்லாம் ஆண்டா சரி வராதுங்க. தமிழ்ன்றவெல்லாம் தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவெல்லாம் ஆண்டாலும் தமிழ்நாடு விளங்காது. தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக ஆளணும், பணத்திற்காக பதவிக்காக ஆளக்கூடாது. அதையும் ஒரு தெளிவு என் தமிழ் சமூகத்திற்கு வேண்டும்.
அந்த தெளிவை எதிர்காலத்தில் நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம். அதற்கான ஒரு மாற்று, உண்மையான ஒரு மாற்று அரசியலை பொயிலன் போன்று இங்கு இருக்கிற எண்ணற்ற தமிழ் தேசிய ஆளுமைகளுடைய துணையோடு தமிழ்நாடு முழுக்கும் ஒரு மாற்று அரசியலை முன்வைப்போம். அந்த மாற்று அரசியல் நிச்சயம் ஒரு நாள் வெல்லும். ஈழத்தில் எமது மக்கள் பட்ட துன்பத்துக்கும் துயரத்துக்கும் விடிவு கிடைக்கின்ற ஒரு ஒன்றிய அரசை நிர்பந்திக்கின்ற, இல்லை என்றால் எங்கள் பாவலர் சொன்ன மாரி இந்தியா இது தேசிய இனங்களின் சிறை கூடம் என்று தமிழரசனுடைய அறிக்கை, எங்களுடைய புலவருடைய அறிக்கை சொல்வது போல் அதை குறித்து அடுத்த தலைமுறை அப்படி சிந்திக்க நேரிடும் என்பதை நான் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசவில்லை, தமிழக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அது நடக்கும் என்பதை ஒன்றிய அரசு உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்கள் பெருமதிப்பிற்குரிய பாவலர் ஐயா அவருடைய இந்த நூல் அறிமுக விழாவுக்கு வருகிறது. இவ்வளவு நேரம் வந்த உறவுகள் யாருமே எழுந்து போல, சின்ன கூட்டம் இருந்தாலும் சிந்தனை உடையோருடைய கூட்டம். கண்டிப்பா நாளைக்கு தமிழ் சமூகத்திற்கு ஒரு மாறுதலை, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம். அவர்கள் அனைவருக்கும் வந்து அமைந்த அனைவருக்கும் அனுமதி அளித்த, பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.